மதுரை சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தைத் தொடர்ந்து இன்று கோலாகலமான தேரோட்டம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்த தேர்களில் அம்மனும் சுவாமியும் மாசி வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நேற்று காலை நடைபெற்ற திருக்கல்யாணம் மிகுந்த விமரிசையாக நடந்தது. கோயில் வளாகத்தில் வடக்கு மேற்கு ஆடி வீதிகள் சந்திப்பில் ரூபாய் 35 லட்சம் செலவில் 10 டன் எடையுள்ள பல வண்ண பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட திருமண மேடை அமைக்கப்பட்டது. காலை 8:54 மணிக்கு மிதுன லக்னத்தில் வேத மந்திரங்கள் முழங்க மேலதாளம் மற்றும் நாதஸ்வர இசையுடன் மீனாட்சி அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்வை காண கோயில் வளாகத்திலும் சுற்றுப்புறங்களிலும் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். பெண்கள் தங்களது தாலிகளை கண்களில் ஒற்றிக்கொண்டு வழிபட்டதுடன் பலர் புதிய மங்களனான் அணிந்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 5:30 மணிக்கு மேல் தேரோட்டம் தொடங்கியது. சுந்தரேஸ்வரர் பிரியாவிடையுடன் பெரிய தேரிலும் மீனாட்சி அம்மன் சிறிய தேரிலும் எழுந்தருளினர். பக்தர்கள் ஆர்வத்துடன் வடம் பிடித்து தேரை இழுத்து வழிபட்டனர். சித்திரை திருவிழா தேரோட்டம் காரணமாக மதுரை நகரமே விழா கோலம் பூண்டு ஆன்மீக உற்சாகத்தில் திளைத்தது. போட்டு
கூட்ட நெரிசலை பயன்படுத்தி உங்களுடைய கவனத்தை திசை திருப்பி நீங்கள் அணிந்திருக்கும் நகைகளையும் பொருட்களையும் பறிக்க நேரிடுவதால் பொதுமக்கள் தாங்கள் அணிந்திருக்கும் நகைகளையும் பொருட்களையும் மிக கவனமாக பார்த்துக் கொள்வது காவல்துறை சார்பாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.